हाय एवरीवन, मैं हूँ श्वेता। मेरा नाम है इंद्र और आप सबका स्वागत है हमारे चैनल में। अभी हम कारा का सीन पे रिएक्ट करने वाले हैं, तो आइए देखते हैं। हाँ जी। आया क्या आया गाँव में? ये गाँव में। रामनाथपुरम। मुझे बंदी अच्छी लगी, एटलीस्ट सपोर्टिव है, बट या ऑल्दो ही इज अ थिफ। கதவை சாத்திக்க ராவுக்குள்ள வந்துடுறேண்ணா. நானும் வரேன். இல்லையா நானும் உன் கூட வந்தேன்னா உங்க அப்பா உங்ககிட்ட பார்த்து பேசுவார்ல. அதுக்கெல்லாம் கரையிற ஆள் இல்லை. அவரு எப்படியும் பிரச்சனை பண்ணுவாப்புல, வார்த்தை கருத்தை விடுவாப்புல. அதெல்லாம் நீ கேட்க வேணாம். இல்லப்பா வந்தாலும் நான் தரதுக்கு இந்த 16 வருஷத்துல பல தடவை ஊர் எல்லா வரைக்கும் போய் அந்த மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாம திரும்பி வந்திருக்கேன். विलेज 60 दिया छोड़ गए, लेकिन वो रॉबरी को 6 मंथ्स हुआ। ஊர்ல போய் இறங்கினாதான் தெரியும் என்ன நிலை வரும்னு. அவர் என்னத்த சொல்ல போறாரோ. நான் என் தாய் மாமனை தான் பார்க்க போறேன். என் மேல பாசமா இருப்பாப்புல, அவரை வச்சுதான் பேசணும். பத்ரம். வணக்கம். வளைகுடா போரின் தற்போதைய சூழல் மிகவும் கவலைக்கிடமான கட்டத்தை எட்டியுள்ளது. குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈராக் படைகள் இன்று தீ வைத்துள்ளன. இந்த தீயை அணைக்க பல மாதங்கள் ஆகும் அஞ்சப்படுகிறது. கமரத்தாண்டா செய்ய அடுத்த வெள்ளாம வரைக்கும் வீட்டுல அடுப்பறிய வேணாம். ओ एक्सप्रेशन देखो, अलग एक्सप्रेशन है। கரசாமி என்ன மாமா, நல்லா இருக்கியா? உன் அப்பாங்கிட்ட திருடிட்டு போன காசை திருப்பி கொடுக்க வந்திருக்கியா? ओ ई வந்துட்டான் இழிச்சுக்கிட்டு. உன்னை ஒரு ஆளா வச்சு பார்க்க வந்தேன் பாரு. வந்தவன் எப்போ ஓ நானாவது அடிச்சதோட விட்டேன். உன் அப்பா கண்ணுல மாட்டிடாத. அப்படியே வந்த பஸ் புடிச்சு ஓடி. நீ கவலைப்படாத சொல்லுவா. சரிங்க. சரி சரி தம்பி, நான் கொஞ்சம் இறங்கிக்கிறவா. ये पप्पा है शायद। தம்பி கொஞ்சம் இல்லையா? ओ ओ अरे रे கரசாமி நீ வந்துட்டியா? கரசாமி நீ வந்துட்டியா? கரசாமி அம்மாவனே, என்ன இத்தனை நாளைகளை காக்க வச்ச? நீ இருக்கியா இல்லையா தெரியாம தேடுவா. நல்லபடியா கூட்டு வந்துட்டியா? ओ यार, ஒத்தி வச்ச பாசம் போகாதையா மோசம் காலோட போடி
Mother. अब बुरा लग रहा है यार. अरे रे. Look at the acting. हाँ. ஏப்பா சுடு தண்ணி ஊத்துறேன், ஒரு குளிச்சுட்டு வந்துடுறியா? என்னப்பா நிக்கிற? துணி ஊர்ல இருந்து பைய எடுத்துட்டு வரல? बोल ही नहीं पा रहा, अभी रुकी इधर वेट कर रही है. கூப்பிட்டியா? வர மூட்டை வந்துருச்சு. नहीं इनको अभी ஏய் தம்பி, ஒரு கைப்பிடியா? என்னையா வேலைக்கு பாக்குற? ஒரு கைப்பிடி. ஐயோ தம்பி இரு. ஏப்பா ஐயா, இன்னொரு மூட்டையை நிமித்தி வை. எப்பயுமே மூட்டையை முகத்துக்கு நேரம் வாங்கக்கூடாது. திரும்பி நில்லு, தோல்ல வாங்கிக்க. மூட்டையை தூக்குற பலம் கையில இல்ல. இப்போ வா, இப்ப நில்லு. இப்ப முட்டியை மடக்கி பலத்தை பூரா காலுக்கு கொண்டு வா. இப்ப நல்லா தூக்கி போடு. और पछा ओके இதான். ஓ அண்ணே, அங்கே இருங்க, இந்த வாரம் எல்லா முட்டையும் மாத்திரியா? சரி. बोल ही नहीं पा रहे हो. सो थोड़ा कोशिश किया था बट மண்ணில் காதல் கொண்டு சாட்சி இருக்கு. ஒருத்தோட சுண்ணாம்பு கலந்து போட சொல்ல. சரிங்க, நான் கிழக்கு பார்த்து வந்துடுறேன். மூட்டையெல்லாம் மாத்தி. என்னப்பா பாக்குற? இல்லை இந்த டிராக்டர் நம்மளுக்கு தான். ஆனால் ஓட்டி 7 மாசமாகுது. ஏன்? அதான் போர் நடக்குது இல்ல, டீசல்லாம் ஆன விலை விற்குது. ஓட்ட காசு இல்லாமல் தண்டத்துக்கு நிற்கிற டிராக்டருக்கு மாசம் மாசம் தவணை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தவணை கட்டுறீங்களா? ஆ, யாருக்கு? பேங்க்காரங்களுக்குப்பா. பத்திரத்தை அடகு வச்சு தானே நாம டிராக்டர் வாங்கியிருக்கோம். நாம மட்டும் இல்ல, இதான் சுத்தி பாரு, எல்லாரும் காட்டிலையும் நிக்குது பாரு. எல்லாரும் கடன்கார பயலுக்கு தான். अरे रे 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 रे. இல்லை புரியல, எந்த பத்திரம்? நம்ம நிலத்து பத்திரம்ப்பா. ओ டிராக்டர் வாங்கினா அறுவடை கூடுன்னு சொன்னாங்க. எங்க காலம் தான் கூடிக்கிட்டு இருக்கு. கரசாமி என்ன? வாங்க ஐயா. தம்பி, நம்ம ஐயாவை பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறியா? அண்ணே போயிட்டு வாங்க, பத்திரம். இது டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுப்பா? தெரிஞ்சவங்க பார்க்கணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருப்பா. मैं तो वाइफ को भी ले आया ना इधर. பரவாயில்ல,
பழசெல்லாம் மறந்துட்டு பொண்ணுக்கு ஒத்தாசையா கூட வந்து நிற்கிறேன். என் பிள்ளைங்களாம் அப்படி இல்லை. விவசாயம் வேண்டாம். ये वाइफ को लेके आएगा तो थोड़ा कुछ सॉर्ट இருக்கும்போது நிலத்தை வைக்க முடியுமா? தெரியல. இப்போ யாராவது படிச்சவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீ பார்த்து போ. தாராளமா வைக்கலாம். பூர்வீக சொத்து தானே. ஆமாங்க. அப்ப சட்டப்படி உங்களுக்கு உரிமை இருக்கு. காசு ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்குமான்னு பாரு. என்கிட்ட ஏது மாமா? அதை யாருக்கிட்டயாவது உருட்டி பரட்டி ஏதாவது வாங்க முடியுமான்னு பாரு. எதுக்கு மாமா இவ்வளோ பணம்? அது நம்ம கரசாமி திரும்பி வந்தா கருப்பனுக்கு கெடா வெட்டுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நான் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் திரும்பி வந்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். கிளியூர்ல மொத்தம் 8 ஏக்கர் இருக்கு. என்ன வைப்போம்? 10 லட்சம் வரைக்கும் கேட்கலாம். ओ உங்க அப்பா உன் மேல பாசமா தானே இருக்காரு. அவர் கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா? சரியா வராது. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும். ஆனா ஏற்கனவே கடல்ல இருக்கிறவங்க கிட்ட காசு கேட்கறது எனக்கு தப்பா படுது. இங்க யாரு? நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறேன். கடன் அடைக்க வழி பண்ணி தரேன். இல்லைன்னா காலத்துக்கு வட்டி கட்டி அடைச்சிருவாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மனவோட போனா பேங்க்காரனுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்துதானே ஆகணும். நிலத்தை பிடிக்கிட்டாங்கன்னா கேவலப்பட்டு நிக்க முடியாதுங்க. நாளைக்கு தான் சாகணும். அட ஏப்பா அப்படி பேசுற? நாம பாத்துக்கிறேன்ல. முதல்ல நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். वाइफ को भी ले आए, मैं तो बोलूँ यार अच्छा रहेगा. பெருசு வேண்டுதல் கேடா பார்த்து இலசா ஒன்று எடுத்து கொடுங்க. டவுன்ல விசாரிச்சேன். நம்ம காட்டு பக்கம் ஏக்கர் 1.25 லட்சம் வரைக்கும் போகுங்கிறாங்க. இது பார்ட்டியை கூட பார்த்துட்டேன். நீங்க நிலத்தை வித்துட்டீங்கன்னா கடன் அடைச்சிடலாம். மீதி இருக்கிற காசுல எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். अरे डाउट நீ திருந்தி வந்திருப்பேன்னு நினைச்சேன்டா. நான் என்ன பண்ண திருந்ததுக்கு? அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை தூக்கிட்டு போனது தப்பு இல்லையாடா? நான் வந்து கேட்கதான் செஞ்சேன். இங்க தரல. 16 வயசுல வந்து தொழில் பண்ணணும்னு கேட்டா நான் எப்படா கொடுப்பேன்? நம்பி கொடுத்துருக்கலாம்ல. சரிப்பா, எங்கிட்ட இதை எடுத்துட்டு போனீங்க. அந்த பணம் எங்க? எங்கடா? முதல்ல சாமி உன்னை நம்பி நான் ஏமாந்தது எல்லாம் போதும். இங்க எனக்கு இப்ப அந்த பணம் ரொம்ப எனக்கான பாசம் இல்லை. 4 பேருக்கு முன்னாடி என்ன கை ஓங்க வச்சிடாத. போட என்னால நம்ம நிலத்தை விற்க முடியாது. விற்க முடியாது. पर एक टाइम पे मुझे उसके फादर भी सही लग रहे हैं. हाँ मैं तो इधर आया उल्टा खेती कर रहे. अच्छा गांव खुद का घर है, खुद का लैंड है. என்னங்க ஒரு 8 பண்ணைக்கு போயிட்டு வந்துடுறேன். அடுப்படியில சோறு இருக்கு, போட்டுக்கிறீங்களா? बुरा लग रहा है यार मेरे को बहुत. என்னப்பா பரவாயில்லையா?
உங்களுக்கு இல்லாம எனக்கு இல்லாம பேங்கார கூட்டிட்டு போக போறான். விட மாட்டேப்பா. விட மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நிலத்தை ஜப்தி பண்ணலாம்னா அடிமாட்டு வரைக்கும் வித்துட்டு கையை வச்சிருவான். பொழுது நான் கூட்டிட்டு வர பாட்டுக்கு இந்த ஃபாலோ பண்ண நிலத்தை வித்து நிலத்தை ஏசாதுடா. டேய், இது நம்ம முப்பாட்டுக்கு வாழ்ற கோயில்டா. இது எப்போ நம்ம குடும்பத்தை விட்டு போக கூடாது. நிலத்து மேல அவ்வளவு படிச்சவனா சரி நமக்கு நல்லதுதான் செய்ய போறேன்னு நினைச்சு ஏமாந்துட்டு என்ன நம்பி இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வேற கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்காக நாம தானப்பா போராடணும். உங்களால உங்க நிலத்தையே பார்த்துக்க முடியல, அடுத்தவங்க நிலத்தை வர நிற்கிறார். சரிடா, நீ கேட்ட மாதிரியே இந்த நிலத்தை வித்துட்ட. நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவ. ஆனா இந்த நிலம் இல்லாம நானும் உங்க அம்மாவும் என்ன பண்ணணும் யோசிச்சியா? सही है. கரசாமி, கரசாமி, இப்ப கரசாமி நிலுப்பா, இப்ப நிலுப்பா, திரும்பி எதிர்பார்த்துட்டாப்பா. ஏன் தப்புதான். நீ முடிவு பண்ணிட்ட. உனக்கு நேர்த்தி கடனுக்காக கிடா வாங்கல அந்த பணம் 4000 ரூபாய் வச்சுக்க செலவு. அரே ரே. சரிடா, எனக்காக ஒன்னே ஒன்று பண்றா. நீ எங்க இருக்கேன்றது மட்டும் கடிதாசி போடுறா. மறுபடியும் தெருவா என்னால அடைய முடியாதுப்பா சாமி. अरे यार, एटलीस्ट पेरेंट्स को ले जाए उधर या ऐसा कुछ हो जाए. लैंड भी है ना यार. Oh यार, I felt bad यार. एटलीस्ट गांव गया. उसने एक्चुअली चोरी गांव में नहीं कहीं और की है. That's a different place. और ये घर से he ran out from home when like 16 years ago. But he stole his father's money also. So that is the problem. I love the acting of the father. The way he was like new clothes, new chappal, chatai new ekdam lekar. I was so happy that his son came back. But अभी वही है. At least he should understand. He is also stuck, na? But he is also stuck. But I think he should come back here, work with father and mother and get the land free and everything. Free and all. But it's not that easy. क्योंकि अभी कैसा है ना कि अभी नया लाइफ शुरू करे, उस बीच एक और एक चीज आ जाएगा. And ऊपर से there is already a notice of ban. हाँ, that is the thing. Okay, let's see where this movie goes. So let's wait for more scenes, guys. Meanwhile, take care. Bye bye.